மக்கள் வணக்கம். இப்போ உலகம் முழுவதும் சாலை விபத்தை தடுக்க முடியும். என்னிடம் ஒரு 100க்கு மேற்பட்ட ஐடியா இருக்கிறது. நான் 2005ஆம் ஆண்டு சென்னை ஐஐடியில் கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சரில் 2 அவார்டு வாங்கியிருக்கிறேன். முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் ஐயா மூலமாக, முரளிதரன் அவங்க மூலமாக எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுமாதிரி இப்போ நான் சென்னைக்கு 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்தில் 100க்கு மேற்பட்ட ஆக்சிடென்ட் பார்த்துருக்கேன். 100க்கு மேற்பட்ட ஐடியாவும் வச்சுருக்கிறேன். அதனால் மக்களே கவர்மெண்ட்டை சொல்லுங்கள், இந்த மாதிரி ஆனந்த ஒருத்தர் 9 வருஷமாக 15 வருஷமாக ஆக்சிடென்ட்டை தடுக்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு கூப்பிட்டு பேசுங்க, அவருக்கு உதவி பண்ணுங்கள், அவருக்கு நிதி உதவி பண்ணுங்கள் அப்படின்னு மக்கள்லாம் சொல்லுங்கள். அப்போ தான் பண்ண முடியும். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், யாருமே இது வரைக்கும் கண்டுக்கலை. நான் என்னோட தனிப்பட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கான பண்ணலை. பொதுமக்கள் ஆக்சிடென்ட் இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறவங்க தான். இப்போ எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் ஆக்சிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. அதனால் மக்களே, பொதுமக்களே, இப்போ தான் இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சி வந்திருக்கு. எத்தனை ஆச்சரியமாக நான் நிறைய ட்ரிப்பு வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் யாரும் என்னை கூப்பிட்டு பேசினே இல்லை. அதனால் இப்போ உள்ள விஜய் ஆட்சியாவது மக்கள் கொஞ்சம் சொல்லுங்கள், சொல்லி புரிய வச்சு மக்கள்லாம் கொஞ்சம் கலந்து பேசி இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க, கொஞ்சம் அவர் கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் முடிவு பண்ணி என்னை அழைத்து பேசுங்கள். நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக சொல்லலை, பொதுமக்கள் விபத்து இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். இப்போ டேனியம் திரும்பும்போது இண்டிகேட் போடுறதே கிடையாது, மெல்ல ஸ்லோவாக போகணுங்கிறதே கிடையாது, வேகமாக திரும்பிடுறாங்க. அங்கேருந்து வர்றவங்க அவங்க ரூல்ஸை இடது பக்கம் வராமல் ரைட் சைடில் மோதிடுறாங்க. மோதி 2 பேரும் செத்து போயிடுறாங்க. அப்போ 2 பேர் குடும்பமும் அனாதை ஆகி போகுது. அதனால் மக்களே, சாலை பற்றி விழிப்புணர்வு உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ரொம்ப முட்டாளத்தனமாக தான் நீங்கள் நடந்துக்கிறீங்க. ஏத்தால வர்றவங்க ஒரு குடும்பத்தார், அவங்களுக்கு குடும்பம் இருக்கும், மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ நம்ம பார்த்து போகணுங்கிற எண்ணமே கிடையாது. உங்களுக்கு யோசிக்கிறதே கிடையாது. ஸ்பீடு பிரேக்கு வரும், நம்ம ரெகுலராக போயிட்டுருப்போம், ஸ்பீடு பிரேக்கு தெரியும், மெல்லாக போகணுங்கிறதே கிடையாது, வேகமாக போகிறது. அதாவது வாலி பசங்க நினச்சினாக்கி இந்த ஆரன் பைக்கு ஓட்டுறீங்க இல்லையா, அது ஸ்பீடு பைக், அது வேகமாக போகிறது அவுட்டரில் வச்சுக்கோங்க, ஊருக்குள்ளே வைக்காதீங்க. ஏன்னா ஊருக்குள்ளே முறுக்கிறது அவன் பண்ணாங்க. ஊருக்குள்ளே வேகமாக போகிறாங்க. நிறையா போலீஸு காவல் அதிகாரிலாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, வேகமாக போகிறாங்க. அதனால் ஸ்பீடாக போகிறவங்கள வழிமடைக்கு சத்தம் பண்ணுங்க. அதுமாதிரி ஒன்வேல் நிறையா வராங்க. ஒன்வேல நிறைய பேர் மோதி சாவுறாங்க. ஒன்வேல வராமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அது ரோட்டில் ஃபிட் பண்ணோம்னாக்கி ஒன்வேல எந்த வண்டியும் வந்துக்கிடாது. இது ஒன்வேல போகிறாங்க. அதனால் ரொம்ப தப்பு. நேருக்கு நேரம் மோதாமல் இருக்குது. மோதினாலும் ஆக்சிடென்ட் ஆகாத அளவுக்கு அல்ட்ராசோனிக் சென்சார் இருக்குது, அது மூலமாக உருவாக்க முடியும். அதாவது ஆம்புலன்ஸுக்குன்னு தனி சாலை உருவாக்கணும். தனி சாலை உருவாக்கி வேகமாக போக ட்ரை பண்ணணும். ஆம்புலன்ஸ் மட்டும் பாதுகாப்பாக போகணும். என்னை அழைத்து பேசுங்கள், பொதுமக்கள் நன்மைக்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், என்னை அழைத்து பேசுங்கள். இந்த உலகத்தில் எல்லாரும் ஆக்சிடென்ட் இல்லாமல் வாழணும். அந்த உலகத்தில் எல்லா வாகனமும் ஒன்றுக்கு ஒன்று மோதாமல் போகணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம். உலகம் முழுவதும் மனித உயிர்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.